என்னோட போலரை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டார். எனக்கு ஏதோ பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ போயிட்டு ஐ வாஸ் Have you ever dated a fan? It was not just Sachin Tendulkar batting. It was the whole nation was batting. The last ball 6 moment வந்துட்டு அப்போ வந்து I had a disc bulge. ஸோ கிரிக்கெட்டர் ஆனதுனால இன்றைக்கி அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்டா இது எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன 6 பேட்டர் வச்சு தானே ஆடுறீங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு. அவர் 7வது பேட்டர் இஸ் அருண் கார்த்திக். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எந்த சேலஞ்ச் இருந்தாலும் வின்னுக்காக விளையாடும். 1983 வந்து ஆஸ் அ கண்ட்ரிக்கே அது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட். இது சாச்சின் அப்படியே கிர் அப்படின்னு அந்த ஒரு க்ரௌண்டே அப்படியே எல்லாரும் கத்தும்போது அந்த அப்படியே வைப்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பூல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. ஈவன் ஆஸ்திரேலியாலையுமே அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பூல் இல்லை. எங்கள் இந்தியா வந்து we are blessed. கோட்டட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு நினச்சிங்களா? கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டேலண்ட்ஸ். வேரியஸ் ஃபீல்ட்ஸில் கிரேட் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த வகையில் இன்டர்வியூ பண்ண போகிறது மிஸ்டர் டிஎன்பிஎல் அருண் கார்த்திக் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் ஒரு பையனுக்கு கிரிக்கெட்டர் ஆகணுன்ற ஆசை வந்துச்சுன்னா அந்த கோலை ரீச் பண்ணுறது ஒரு டயர்ஸமான ப்ராசஸ். அதே வாலாஜப்பேட்டை மாதிரியான ஒரு ஸ்மால் டவுனில் ஒரு பையனுக்கு ஆசையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கூடவே ஹார்ட் ஒர்க்கும் தேவை. அந்த ஹார்ட் ஒர்க்கை இப்போ வரைக்கும் போட்டு ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடிய மிஸ்டர் டிஎன்பிஎல் அருண் கார்த்திக் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹாய் கேபி, வெல்கம் டு கோட்டட் ஷோ. வணக்கம். இந்த ஷோக்கு நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஷோக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களோட சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிரிக்கெட்டர் ஆகணுன்ற ஸ்பார்க் உங்களுக்கு எப்போ கிடச்சிது? ஸ்கூல் படிக்கும் போதா இல்லை காலேஜ் படிக்கும் போதா? சேப்பாக்கில் 1996 வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இப்போ நடக்கிற மாதிரி ஆன்லைன் டிக்கெட்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஒரு க்யூவில் நின்று ஓவர் நைட் நின்று ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். அட் அ டைமில் ஒரு 10 டிக்கெட்டோ இதுதான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10 பேரோ 12 பேர் தான் நாங்கள் போக முடியும். ஸோ அந்த 12 பேரில் நான் ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் 7 வயசு பையனை கூட்டிகிட்டு மேட்ச் போய் பார்க்க வைக்கணும்னு நினச்ச என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டெஃபினெட்லி அவங்கள தான் நான் தேங்க் பண்ணணும். அங்கே தான் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஏன்னா ஒரு சேப்பாக்கில் வந்துட்டு நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் மேட்ச் ஒன்று நடந்துச்சு. ஸோ அங்கே போய் சேப்பாக்கில் போய் உட்காந்துப்போ தான் வந்து நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கிளிம்ஸ் எனக்கு வந்துச்சு. ஏன்னா ஊரில் அந்த கிரிக்கெட்டுன்ற கான்செப்டே கிடையாது இல்லை. ஸோ லக்கிலி அந்த ஒரு நிகழ்வு வந்து இன்னும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்தியன்ஸ்க்கு வந்து எப்போவுமே கிரிக்கெட் மேலே கிரேஸ் அதிகம். இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபுட்பால் மேலெலாம் இருக்குது. பட் எப்போவுமே உங்களுக்கு கிரிக்கெட் மேலே கிரேஸ் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டை வந்து ஒரு ரிலீஜன் மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து இட்ஸ் எ குட் திங், வெரி குட் திங். நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஹாஃப் டைம் அந்த டைம் இல்லை ஃபுல் டைமில் தான் பிரேக்கே இருக்கும். நீங்கள் ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி ஓவர் யூ ஹாவ் பிரேக்.
எவ்ரி ஓவர் யூ ஹாவ் க்ளோஸ் டு 1 minute பிரேக். மற்ற எந்த ஸ்போர்ட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமையாது. நீங்கள் ஒரு 1983 வேர்ல்ட் கப் அந்த வின் வந்து இட் வாஸ் ஒரு ஏஷியாவிலேருந்து ஒரு அண்டர் டாகாக இருக்கிற ஒரு 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 கண்ட்ரி போயிட்டு 1983 வின் பண்ணும்போது அந்த வின் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஹோல் நேஷன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆடுறாரு அப்படின்னும்போது அவர் வந்து வேர்ல்ட் கிளாஸில் ஹையஸ்ட் ரன் கெட்டராக ஆகுறாரு. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேட்டிங் ஆடும்போது அது வந்து இட் வாஸ் லைக் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங், இட் வாஸ் த ஹோல் நேஷன் வாஸ் பேட்டிங். ஹி வாஸ் ரெப்ரசன்டிங் இந்தியா அப்படின்னு மாதிரி இருக்கும்போதுனா அந்த ஒரு சரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஐ திங்க் அவங்கெல்லாம் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க் தான். ஐ திங்க் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் தான். ஐ திங்க் நவ் வி ஆர் சீயிங் த ஃப்ரூட்ஸ். கண்டிப்பாக கேபி, நீங்கள் யாரை பார்த்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கனவாக கூட இருந்துச்சு. அவர் பேட்டிங் ஆடுற வரையும் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க. அவர் அவுட் ஆயிட்டார்னா டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போகிற அந்த செட்டு தான் நான். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு தான். பட் ஆனால் ஒவ்வொரு பீரியட்லேயும் எனக்கு ஐ கெப்ட் அட்மைரிங் அதர்ஸ். ஒரு ஒரு ஸ்டீவ் வா ஆகட்டும். ஏன்னா நான் வந்து ஐம் நாட் த டெக்னிக்கலி பெஸ்ட் பேட்டர். எனக்கு வந்து டெக்னிக்கலி நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலுமே ஸ்டீவ் வாக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட். பட் ஆனால் ஒரு சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நான் ஐ எம் ஆல்சோ சிமிலர் டு ஹிம். ஒரு சேலஞ்ச் இருந்துச்சுன்னா ஐ வில் பர்ஃபார்ம். மைக்கேல் ஜார்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதர் ஸ்போர்ட்லேருந்து எனக்கு அந்த மாதிரி ஒருத்தராக அப்படியே மாறிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லை, பேஸ்கெட் பால், டென்னிஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆளாக தான் இருக்கீங்க இல்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா எல்லாத்தையுமே பார்க்குற ஒரு ஹேபிட். ஸோ ஈவன் எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஹாக்கியுமே போகும், கிரிக்கெட்டும் போகும், நாடகமும் போகும். ஸோ நீங்கள் கிரிக்கெட்டை கெரியராக சூஸ் பண்ணணும் முடிவு பண்ணும்போது உங்கள் வீட்டில் யார் ஒத்துக்கிட்டா, யார் அகேன்ஸ்டாக நின்னா, அதை பற்றி சொல்லுங்களேன். சூப்பர் கொஸ்டின் இது ஆக்சுவலி. ஏன்னா நான் இருந்த ஐ மீன் இப்போது நீங்கள் கிரிக்கெட்டை நான் ஒரு கெரியராக எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்க. ஏன்னா தே ஹவ் சீன் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் இதில் கிரிக்கெட்டில் வர முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் டெஃபினெட்லி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் வந்துட்டு ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் அந்த இடத்துல தான் என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு தேவர் ஓப்பன் டு ஐடியாஸ். எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் அந்த டைமில் வந்துச்சு அப்படின்றது. சேலஞ்சஸ் டெஃபினெட்லி இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நீங்கள் வந்து இறங்குனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ கேபி, நீங்கள் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்க பேட்ஸ்மேன்னு சொன்னீங்க. இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. ஏபிடிக்கு பதிலாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாலில் 6 அடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு க்ரூஷியலான மூமெண்ட்டில் மேட்ச் போகும்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் எண்டில் நீங்கள் இருந்தீங்க. ஆப்போசிட் சைடில் இருந்த உங்களோட பேட்ஸ்மேன் கூட நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? இந்த லாஸ்ட் பால் 6 மொமெண்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் பால் 6 வரும், நான் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு நான் 6 அடிப்பேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் அந்த மாதிரி யாருக்குமே நடக்காது. ஸ்டேஜுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அந்த விஷயம் நடந்தது. அந்த லீடிங் அப் டு அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே சென்னையில் லீக் ஆடிட்டு இருந்தேன். அப்போது வந்து ஐ ஹேட் அ டிஸ்க் பல்ஜ். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஐ ஹேட் அ வெரி குட் ட்ரைனர் வித் மீ. பாசு சங்கர் சொல்லிட்டு இந்தியன் டீமுக்கு இருந்தார். அந்த ட்ரைனர் அவர் வந்துட்டு ஹி கேவ் மீ அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அவர் வந்து அவரோட கைடன்ஸில் ஐ ஒர்க். காலையில் ஆரம்பித்தேன்னா ட்ரைனிங்கு, பேட்டிங்கு, ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ரீஹாப் ஒர்க் எல்லாமே சேர்த்து காலையிலேருந்து நைட் வரையும் பண்ணி ஒரு 1 மந்தில் ஐ வாஸ் அப் அண்ட் ரன்னிங். ஸோ ஐ வாஸ் ரெடி ஃபார் தட் டோர்னமெண்ட். மேட்ச்சுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடும். ஒரு ப்ராக்டிஸில் வந்துட்டு ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ அதனால் அவர் வந்து விளையாட முடியாமல் போகும். அவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணார், திஸ் வில் பி யுவர் மூமெண்ட் அப்படின்னு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லாஸ்ட் ஓவர் வி நீடட் சம் 15 ரன்ஸ் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட் பால் 6 ரன்ஸ் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் மெசேஜ் பண்ணார், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அவர் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? மோர் தென் ஒரு நல்ல கிரிக்கெட்டர், ஹி வாஸ் வெரி வெரி ஸ்வீட் ஹியூமன் பீயிங்.
அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ப்ரெஸ்ஸில் கேட்பாங்க, நீங்கள் என்ன 6 பேட்டர் வச்சு தானே ஆடுறீங்க, உங்களுக்கு எப்படி நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு. அவர் 7வது பேட்டர் இஸ் அருண் கார்த்திக், ஹீ இஸ் கோன் டு பி த ஸ்டார் அப்படின்னு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு வாட்டி சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். எப்படி ஸோ நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் எஸ்ஆர் நோன்னு பதில் சொன்னாலே போதும். ஹிட் விக்கெட் ஆயிருக்கீங்களா? ஹிட் விக்கெட் எஸ், ஒரு வாட்டி ஆயிருக்கேன். ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் கூட ஆர்கியூ பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்னு சொல்கிறீங்களா? என்னோட போலரை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டார், ஒரு பேட்டர் வந்து அடிச்சிட்டாருன்னா நான் போலிங் போட்டார், 2-3 வாட்டி இது பண்ணிட்டாரு. ஸோ அஃப்கோர்ஸ் எங்கள் போலர் வந்துட்டு ஏதோ பேசியிருக்காங்க, அவங்களோடக்குள்ளே ஏதோ ஸ்லெச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்டேஜுக்கு போனோன்னே எனக்கு ஏதோ பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ போயிட்டு ஐ வாஸ் ஹேவிங் அன் ஆர்கியூமெண்ட் வித் ஹிம். பட் ஐ டெஃபினெட்லி ரிக்ரெட் தட். அந்த ஆர்கியூமெண்ட் நடக்காமல் இருந்ததுன்னா அவர் சீக்கிரமாக அவுட் ஆகிருப்பார். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் நடந்ததுனால அவருக்கு இன்னும் பம்ப்டப் ஆகிட்டார். அண்ட் நாங்களும் அந்த டைமில் ஃபோக்கஸை லூஸ் பண்ணிட்டோம். உங்கள் டீம்மேட்ஸ் கிட்ட முக்கியமான விஷயங்களில் போய் சொல்லியிருக்கீங்களா? பண்ணிட்டு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த விதத்தில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அது டீமுக்கு நல்லது நடந்துச்சு, அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அது நல்ல விஷயம். அதனால் நான் டெஃபினெட்லி போய் சொல்லியிருக்கேன். யாராவது உங்களை வேற ஒரு கிரிக்கெட்டர் நேம் சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? விராட் கோலியே சொல்லுவார், அக்ஷர் பட்டேலும் நீயும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாரியா. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் விளாண்டு முடித்த உடனே ரஞ்சி விளாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு 100 மேட்சஸ் விளாண்டுருப்பீங்களா? ஆமாம். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? கண்டிப்பாக. ஐ திங்க் ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ரஞ்சி ட்ராஃபி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தான். ஃபஸ்ட்டு இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸ் ஆடணும். ஒரு 30 டிஸ்ட்ரிக்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸ் ஆடணும். அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸில் வந்து நீங்கள் இட் வில் பி மோஸ்ட்லி அ நாக் அவுட் மேட்ச். ஸோ நீங்கள் அந்த மேட்ச் நீங்கள் டீம் தோத்துருச்சுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு உங்கள் டேலண்ட் நீங்கள் வெளியவே ஆட முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் டீமும் ஜெயிக்கணும், ஸோ நீங்களும் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய மேட்சஸ் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மேட்ச் ஆடுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறமா கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ்னு ஒரு டீம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் அது சிட்டி மேட்சஸ் விளையாடுவாங்க. அந்த மேட்சஸில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏஜ் கேட்டகரியில் கிடைக்கும். அண்டர் 19, அண்டர் 16 இதிலலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் முடித்து உங்களுக்கு புச்சிபாபு டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். ஓகே. ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸில் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு ரஞ்சி ட்ராஃபின்றது ஒரு கிடைக்கும். இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களா? கிரிக்கெட் பொறுத்தவரையும் ஜாப்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க, நம்ம அப்ளை பண்ணணும். பேங்க்ஸில் கிடைக்கும், ரயில்வேஸில் கிடைக்கும், இன்கம் டேக்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் சம்டைம்ஸ் வருது. வாய்ப்புகள்லாம் டெஃபினெட்லி இருக்குது கிரிக்கெட்டில். இப்போ ஆர்சிபியில் விராட் கூட விளையாண்டுருக்கீங்க, சிஎஸ்கேயில் டோனி கூட விளையாண்டுருக்கீங்க. இவங்க 2 பேருமே இந்தியன் டீம் கேப்டன்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க கூட விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறீங்களா? ஒருத்தர் வந்து விராட் கோலி நீங்கள் எடுத்திங்கன்னா இஸ் அ டிரைவர்னால் பேசிக்லி ஒரு சாம்பியன் ஆகணும், ஒரு எப்போவுமே ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன். தோனி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு டாக்டிக்கல் பர்சன், ஒரு அமைதியான ஒரு கேரக்டர். இவர் கரெக்ட் அவர் கரெக்டுன்றது கிடையாது, இவர் தப்பு அவர் தப்புன்றது கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். இஃப் ஐ எம் அ டிரைவர் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் விராட் கோலி ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இஃப் ஐ எம் அ டாக்டிக்கல் பர்சன், இஃப் ஐ எம் ஒரு காம் ஒரு பர்சன் அப்படின்னா ஐ ஷுட் பி லுக்கிங் அட் தோனி ஆஸ் மை ரோல் மாடல். இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மட்டும் குயிக்காக போயிடலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ஆர் சச்சின்? சச்சின். ஹூ இஸ் த பெஸ்ட், சச்சின் ஆர் விராட் கோலி? சச்சின். அனில் கும்ப்ளே ஆர் ஷேன் வான்? ஷேன் வான். விக்கெட் கீப்பர் தோனி ஆர் கில்கிறிஸ்ட்? தோனி. பெஸ்ட் வேர்ல்டு கப் 1983 ஆர் 2011? 1983. நீங்கள் 1983 படம் பார்த்தீங்களா? 1983 வந்து இட்ஸ் எ டிஃபைனிங் மொமெண்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஒரு இந்தியன் ஆஸ் அ கண்ட்ரிக்கே அது ஒரு டிஃபைனிங் மொமெண்ட். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து போய் இங்கிலாண்டில் லார்ட்ஸில் கப் அடித்து அதை பார்க்குறதுக்கே கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்தது. எனக்கு ஃபேவரட் டீம் ஆர்சிபி ஆர் சிஎஸ்கே? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் ஆர்சிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் பர்சனலி எனக்கு நடந்திருக்கு. நான் இப்போ ஒரு 4 டீம் பேர் சொல்கிறேன், அதில் உங்கள் ஃபேவரட்ஸ் படி ஆர்டர் பண்ணுறீங்களா? ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து. அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா. எதுனாலன்றதையும் சேர்த்து சொல்லிடுறீங்களா? இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எந்த சேலஞ்ச் இருந்தாலும் வின்னுக்காக விளையாடுவாங்க. நீங்கள் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது எந்த பவுலர் டஃப்பாக இருக்காருன்னு நினச்சிருக்கீங்க? அதே மாதிரி வைஸ் வர்ஸா?
ஆக்சுவலி புவனேஸ்வர் குமார் ரஞ்சி ட்ராஃபியில் ஆடும்போது கொஞ்சம் சேலஞ்சாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 சைடும் நல்லா ஸ்விங் பண்ணுவார், நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் லென்த் போடுவார். டொமஸ்டிக்கில் புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஷான் டைட்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தார். அவர் வந்து செம ஸ்பீட் போடுவார். ஃபஸ்ட்டு ஐபிஎல்லில் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பால் ஷான் டைட்டு தான். ஸோ அதனால் எனக்கு அவர் கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக இருந்தது. நீங்கள் சீனியர் பிளேயர்ஸ் கூட விளையாடும் போது என்னைக்காவது நர்வஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து வாங்கடேயில் நடந்தது. அண்ட் வாங்கடே ஸ்டேடியம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய கான்க்ரீட் நம்ம பார்க்க முடியாது. மும்பை வர்சஸ் ஆர்சிபி பேட்டிங் இருக்கும்போது நான் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் கிறிஸ் கெயில் இருந்தார், சச்சின் பேட்டிங் ஆடிருந்தார். அப்போது அங்கே வந்து சச்சின் அப்படியே கிர் அப்படின்னு அந்த ஒரு வைப்ரேட் ஆகும். கிரவுண்டே அப்படியே எல்லாரும் கத்தும்போது அந்த அப்படியே வைப்ரேட் ஆகும். அண்ட் நான் வந்து கிறிஸ்கேல பார்த்து நான் கேட்டேன், அவர் ஸ்லிப்பில் நின்றுருந்தார், என்னங்க இப்படி அதிருது அப்படின்னாரு. இட்ஸ் த சேம் ஃபீல் ஃபார் மீ, ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கார்ட்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸோ நாங்கள் ஃபேமிலிக்குன்னே ஒரு பேட் வாங்குவாங்க. அந்த பேட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் அந்த பேட் பேர் பால் ப்ரோ அப்படின்னு ஒரு கார்க் பால் பேட்டு. ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் த மேட்ச் ஊரில் நடந்த ஒரு டோர்னமெண்ட். இந்த லப்பர் பந்து படம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டு. பட் அப்போது வந்து கிரிக்கெட் பாலில் நடக்கும், கமெண்ட்ரி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ எவ்ரி மேன் ஆஃப் தி மேட்ச்சுக்கெலாம் உங்களுக்கு அந்த அவார்ட்லாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக நடந்துச்சு. அப்போ நான் 12 வயசில் இருக்கும்போது இந்த சீனியர்ஸோடு இருக்கும்போது நான் பவுலிங் போட்டு ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினேன். அது இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது. லாஸ்ட் மூவி வாட்ச்ட் அஃப்கோர்ஸ் கூலி. எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ லோகேஷோட படங்களை ரேங்க் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா, டாப் டு பாட்டம்? டெஃபினெட்லி பண்ணுவேன். சொல்ல முடியுங்களா? கைதி. ஓகே. கைதி நம்பர், மாநகரம். ஓகே. கூலி எனக்கு பிடிக்கும். ஓகே. அண்ட் லியோ ஆஃப்கோர்ஸ். ஓகே. விக்ரம் ஆஃப்கோர்ஸ். ஐ திங்க் கைதிக்கு முன்னாடி விக்ரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஃபர்ஸ்ட் அப்போ விக்ரம் தான் இல்லையா? விக்ரம் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருப்பார். அதுவும் அந்த இன்டர்மிஷன் பிளாக் இருக்குல்ல, தேட்டரே பற்றிக்கிச்சு லிட்டரலாக. இப்போ கூட நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு டூரில் இருக்கும்போது பார்த்தேன். அந்த ஆக்ஷன் பிளாக் அந்த ஒரு பிஜிஎம்மோடு பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் தட் மேட் யூ இமோஷ்னல். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட லாஸ்ட் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் வாஸ் இமோஷ்னல் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். இவ்வளோ வருஷம் ஆடினதோட ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ நேரமாக ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றி பேசணும், இப்போ உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி ஷேர் பண்ணுறீங்களா? ஒய்ஃப் எனக்கு வந்து அவங்க 2010லேருந்து எனக்கு தெரியும். அண்ட் வி ஹாவ் அ 5-year-old கிட். அண்ட் அப்பா அம்மா அண்ட் அண்ணா அண்ட் சிஸ்டர். உங்கள் ஒய்ஃப் என்னவா இருக்காங்க? அவங்க வந்து ஷீஸ் அ டாக்டர். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசிஷியனு. இப்போ ஆர்சிபி டீமோட டீம் டாக்டர் கம் மேனேஜராக இருக்காங்க. அது இல்லாமல் இப்போது இந்தியன் உமன்ஸ் டீமோட வேர்ல்ட் கப்பில் வந்து டீம் டாக்டராக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களும் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இல்லையா? சுத்தமாக கிரிக்கெட்டே தெரியாது. பட் ஷீ இஸ் அ வெரி குட் டாக்டர் அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் மேனேஜர். ஸோ இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இட்ஸ் சேலஞ்ச் தான். சேலஞ்ச் தான். பீயிங் ப்ரெசன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்தவரை. வென் யூ ஆர் அ பேட்டர், நீங்கள் பேட்டிங் ஆடணும். வென் யூ ஆர் அ ஃபீல்டர், யூ ஹாவ் டு ஃபீல்ட். If you are a captain, you have to be the captain. When you come out of the field, நான் ஃபேமிலியோடு இருக்கும்போது I'll try to be present with the family. ஒய்ஃபோடு இருக்கும்போது I have to be present. குழந்தையோடு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நேச்சுரலாக உங்களுக்கு அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்துடுவீங்க. ஸோ ஹேவ் யூ எவர் டேட்டட் அ ஃபேன்? இல்லைங்க, நான் வந்து பண்ணதே இல்லை. எங்களோட ஒய்ஃப் தான் நான் வந்து 2010லேருந்து we have been together. ஸோ யா, அது மட்டும்தான். உங்கள் பையனை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அவர் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்களா? இஸ் வேத்காரியா. ஒரு 4.5 years ஆக போகுது அவருக்கு. அண்ட் இப்போ தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் அவர் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து F1 படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ F1 படத்தில் வந்து சோனி ஹேஸ் வந்து டெக் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுத்து தன்னோட பாக்கெட்டில் வச்சுப்பார் ஃபார் லக் ரீசன்ஸ். ஸோ நீங்கள் அது மாதிரி எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா மேட்ச்சுக்கு முன்னாடி? டெஃபினெட்லி இருக்குங்க. ஒரு சூப்பர்ஸ்டிஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் பண்ணுறது,
ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன். டஸ் இட் ஹெல்ப்? 100% நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த ஒரு பேடுக்குள்ளே வந்து ரெட் கலர் ஒரு இது வச்சுருப்பார். ஓகே. ஒரு ஏபிடி வில்லர்ஸ் ஒரு டவல் இங்கே கட்டிகிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ சுப்மன் கில் கூட ரெட் கலர் ஏதோ ஒன்று வச்சுருப்பார். ஸோ கிரிக்கெட்டர் ஆனதுனால என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பேசாமல் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனுக்கே போயிருக்கலாம்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக வந்திருக்குங்க. இது வெரி டிமாண்டிங் ஸ்போர்ட். நீங்கள் வந்து யூ வில் பி ட்ராவலிங் ஆல் த டைம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஏன்டா இது எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களோட, எஸ்பெஷலி வென் யுவர் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் யுவர் வே. அந்த மாதிரி தாட்ஸ் வந்திருக்கு. அது வெரி நார்மலுங்க. அந்த டைமில் வந்து யூ நீட் டு சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ரைட் பீப்புள். ஒரு புத்தகங்கள் வாசிப்பதாகட்டும், ஒரு நல்ல மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கிறதாகட்டும். அண்ட் அது எனக்கு நடந்திருக்கு. டிஎன்பிஎல் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து ஒரு 14 மேட்ச், தட் இஸ் 14 மேட்ச்சுமே நாங்கள் லாஸ்ட். அப்போலாம் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அப்படின்ற மாதிரிலாம் தாட்ஸ்லாம் வரும். வி ஹாவ் டு சம்ஹவ் பில்ட் அவர் ஸ்ட்ரென்த் இன் அவர் செல்ஃப் அண்ட் தென் ஓவர் கம். ஸோ இப்போ நீங்கள் புத்தக வாசிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ வாட் இஸ் த கரண்ட் புக் யூஆர் ரீடிங்? கிரெக் சாப்பலோட ஒரு புக்கு நான் படிச்சுட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் அப்படின்ற ஒரு புக்கு. ஒரு கிரெக் சாப்பல் நிறைய பேருக்கு தப்பாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் நல்ல புக் அவர். ஓகே. நீங்கள் இப்போது சொன்னதில் நான் ஃபிக்ஷன் டைட்டில்ஸ், ஃபிக்ஷன்ஸ் என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? ஃபிக்ஷன்ஸ் பெருசாக படிக்க மாட்டேங்க. ஓகே. தெரியல, எனக்கு பெருசாக ஈடுபாடு இருந்ததில்லை. ஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால யூஆர் ஆல்வேஸ் இன்டு நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் தான். ஸோ இப்போ ஆர்சிபியை பற்றி ஒரு படம் பண்ணால் அதில் உங்கள் கேரக்டரை யார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலிங்க, ஒரு விக்ராந்த் எடுக்கலாம். ஓகே. விக்ராந்த் என் ஃப்ரெண்டு தான். ஆமாம்ல, ஹீ இஸ் ஆல்சோ அ கிரிக்கெட்டரில். நீங்கள் விக்ராந்த் தெரியும்னு சொன்னதுனால கேட்குறேன். டு யூ நோ விஷ்ணு விஷால்? நீங்கள் விஷ்ணு விஷால்லேருந்து நீங்கள் தெரியும். ஓகே. பட் எனக்கு வந்து வெறும் விஷால்லேருந்து தெரியும். விஷால் குடாவ்லா அவரோட ஆக்சுவல் பேர். அவருனாலாம் வந்து அண்டர் 14 டிஸ்ட்ரிக்ஸ், வேலூர் டிஸ்ட்ரிக்ஸுக்காக ஒன்றா ஆடி இருக்கோம். ஐ மீன் 25 இயர்ஸாக தெரியும். இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, இந்தியன் டீம், அதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு டூர் இருக்குது, இங்கிலாண்டில் ஒரு டூர் இருக்குது, நியூசிலாண்டில் ஒரு டூர் இருக்குது, இல்லை ஹோமில் ஒரு டூர் இருக்குது. 3 ஃபார்மேட்டுக்கு அனுப்பினோன்னா 3 டீம் அமைச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பூல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. ஈவன் ஆஸ்திரேலியாலையுமே அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பூல் இல்லை. ஐ திங்க் இந்தியா வந்து வி ஆர் பிளெஸ்ட். இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் ஒரு ஆப்போனண்ட்டில் அவங்களோட ஹோமில் போயிட்டு சீரீஸை லெவல் பண்ணுறது, கேப்டன் சுப்மன் கில் மாதிரி ஒரு கேப்டனை வச்சுட்டு பண்ணுறது, இட்ஸ் நாட் எ ஈஸி திங். ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கிரிக்கெட் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஹூ இஸ் யுவர் 2AM ஃப்ரெண்ட்? எனக்கு காலேஜ் படித்ததுலேருந்து தலைவன் சர்க்குணம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட், அவரும் ஐபிஎல்லாம் எஸ்ஆர்ஹெச்க்கெலாம் ஆடி இருக்காரு. ஸோ அவர் அஃப்கோர்ஸ் என்னோட ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2AM ஃப்ரெண்டு. இட்ஸ் ஜேர்னி தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக் அஃப்கோர்ஸ். ஏதாவதுனா வி கீப் ஷேரிங் சம்திங். இப்போ உங்களை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்ததுக்கும் கிரிக்கெட்டராக பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே இன்றைக்கி? அது ஆஸ் அ பர்சன் க்ரோ ஆகிறது தாங்க. ஏன்னா அதுதான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுமே ஆஸ் எ பர்சனாக அவங்களும் க்ரோ ஆகிறாங்க. கிரிக்கெட்டில் எனக்கு தருண் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் வந்து கோயம்புத்தூர் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் பீயிங் ப்ரெசென்ட், டிவைன் இன்டர்வென்ஷன் பற்றிலாம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி கேபி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சார்பாக, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி. தேங்க்யூங்க. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கைஸ், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் இன்னொரு கோட்டடான பர்சனாலிட்டியோட உங்களை மீட் பண்ணுறேன்.